அவருடைய பதவியை திறந்த பிறகு புதிதாக மார்கானி என்றவர் பிரதமராக நேற்றைய தினம் பதவி ஏற்றிருக்கார். அந்த பதவியேற்பு விழாவில் இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வி ஆனந்த சங்கர என்பவர் நீதி அமைச்சராக பதவி ஏற்றிருக்கார். இந்த பதவியேற்பு தமிழர்களிடையே பெரும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடல் கடந்து போனாலும் தமிழனுடைய வீர சாகசங்கள் அறிவை பற்றி உலகம் எங்கிலுமே பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழராகிய எல்லாருக்குமே இது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக தான் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அரச சுதேச அமைச்சர் மற்றும் வடக்கு விவகார அமைச்சர் என்ற 2 பதவிகளையும் இதோடு சேர்த்து அவர் மேற்கொள்ள உள்ளார். இவராக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. சோ தமிழர்கள் எல்லாருமே மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழனுடைய பெருமையை உலகெங்குமே பறைசாற்றி கொண்டுதான் இருக்கின்றோம். நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம். இதை தொடர்ந்து நான் அடுத்த நியூஸுக்கு போகலாம் நினைக்கிறேன். இலங்கையில துப்பாக்கி சூடும் ஆயுத கடத்தல்களும் அதிகரித்த வண்ணமே தான் உள்ளன. அந்த வகையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு முன்னமும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் திருவோணமலையில் மூதூர் பிரதேசத்தில் 2 சகோதரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு விவகாரம் தொடர்பில் 15 வயது சிறுமி அக்கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இது தொடர்பான விசாரணைகளும் போய்கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பான நியூஸ் பார்க்கணும்னு சொன்னா என்னோட பேஜ்ல இருக்கு, மறக்காம பாத்துக்கொள்ளுங்க. அதோட என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோஸ் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த நியூஸ்க்கு நாங்க போகலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில யூடியூபர் தொடர்பு